ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நான் வவுனியாவிலே ஈச்சம் குளத்தில் இருக்கிற நம்முடைய ரிவைவல் சென்டரிலிருந்து உங்களோடு பேசுகிறேன். தேவன் மகிமையான மேன்மையான காரியத்தை செய்தார். கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமையில இந்த எழுப்புதல் மையத்தை திறந்து வைக்க தேவன் கிருபை செய்தார். நம்ம சபையினால் கட்டப்பட்ட இந்த எழுப்புதல் மையம் இந்த கனடா தேசத்தில் இருந்து பிள்ளைகளுடைய உதாரணத்துவமான கொடுப்பனவினால் இந்த காரியத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் வெற்றிதான் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இலங்கை தேசத்திலே வவுனியாவில் ஈச்சக்குளம் என்ற பகுதியில் கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நமக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த விளைவுமாய் இயேசு நம்மோட நிகழ்ச்சியில தேவனுடைய வார்த்தையோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு தேவ செய்தியை கொண்டு வருகிறேன். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்கிறது, தேவனின் சகலதையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு சொல்லுகிறார், தேவனின் சகலதையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவர். தம்முடைய ஆவியினால் நம்மை நடத்துகிறார், நம்மை செயல்பட வைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் இந்த தரிசனத்தை இந்த தேசத்தில் நிறைவேற்றத்தக்கதாய் ஆண்டவர் நம்மோடு பேசின நாட்களில் இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று நான் நினைத்ததுண்டு. ஆனால் இந்த இடத்துல பெரிதான ஒரு நிலப்பரப்பை கொடுத்து இதில் ஃபார்ம் செய்யத்தக்கதாய், இந்த இடத்துல ரிவைவல் சென்டரை கட்டத்தக்கதாய், முகாம் நடத்தத்தக்கதாய், அநேக தங்கி இந்த இடத்துல ஜெபம் செய்யத்தக்கதாய், பெரிய செமினார்கள் நடத்தத்தக்கதாய் அப்பா அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனின் சகலதையும் செய்ய வல்லவர். என்னுடைய வாழ்க்கையில, எங்கள் சபையில இப்படியான மகிமையான மேன்மையான காரியங்களை செய்கிற கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல செய்வார். அவரை நம்புங்கள். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் சித்தி அளிக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மை அடைகிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, அது மட்டுமல்ல, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தில் நீங்கள் நடக்கிற போது, தேவ தரிசனத்தை சுமந்து செல்லுகிற போது நிச்சயமாகவே தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து அந்த தடைகளின் மேலே ஜெயம் கொடுக்கிற ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, அதனால்தான் தேவரே செய்ய நினைத்தது தடைபடாது. அருமையான தேவ பிள்ளையே, நாட்கள் நெருக்கத்தின் பாதையில் போறீங்களா, போராட்டங்களுக்குள்ள போறீங்களா, இந்த வசனத்தை உங்களுக்காக நான் இந்த நாளிலே பேசுகிறேன். இதை விசுவாசித்து ஜெயத்துக்குள்ளே மேன்மைக்குள்ளே கடந்து வாருங்கள். தேவரே சகலதையும் செய்ய வல்லவர், நீர் செய்யறது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில அப்பா நியமிச்ச எதுவும் தடைபடாது. பரலோகத்தில் தேவன் நியமித்த எதையும் எவரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் சகலதையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவர் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை, மேன்மைகளை கட்டளிடுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த தேவ செய்தியை கேட்டு யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள், இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மையான மகிமையான ஆசீர்வாதங்கள் வெளிப்படுவதாக. தடைகளை உடைக்கிறவர், கட்டுக்களை நிர்மூலமாக்குறவர், நீர் ஜெயபலமானவர். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மைகள் உண்டாகத்தக்கதாய், சாப பிசாசன் கட்டுக்கள் உடைக்கப்படத்தக்கதாய், அந்த காலத்தின் வல்லமைகள் விலகத்தக்கதாய் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறதுனால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலையை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. இதனால யாரெல்லாம் இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்தில் ஆண்டவரே விடுதலையும் மேன்மையும் உண்டாவதாக. தடைக்கற்கள் புரட்டப்படுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலான அற்புதங்களை காணத்தக்கதாய், அதிசயங்களை கண்டுமை விசுவாசிக்கத்தக்கதாய் மகிமையான மேன்மையான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். வரப்போற நாட்கள்ல
இந்த இடத்துல பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறது 2 நாள். அதற்காக இந்தியா தேசத்திலிருந்து பாஸ்டர் கிறிஸ்தவ தேவதாஸ் வருகிறார்கள். அதோடு அடியேனும் எல்டர் ராஜனும் சேர்ந்து நாங்கள் 2 நாள் செமினார் நடத்துகிறோம். அதைத் தொடர்ந்து சண்டே ஸ்கூல் ட்ரைனிங் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பிபிசி பிள்ளைகளுடைய வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் இருக்கிறது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இடத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக அநேக இடத்துல வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஜெபம் பண்ணுவோம். சபைகளின் இடத்துல வந்து தேவனை மகிமைப்படுத்தட்டும். தேவ ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.